சர்ச்சை பேச்சு விவகாரம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இந்த புகார் தொடர்பாக தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவு ஒன்றினை பிறப்பித்திருக்கிறது. என்னவென்று அறிவோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், வணக்கம். இந்த புகார் வழக்கு தொடர்பான தகவல்களையும் தற்போதைய உத்தரவு தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னையில் கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்கு உரிய வகையில கருத்து தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது பொன்முடிக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகார்கள் மீது விசாரணை நடத்தி அந்த புகார்கள் முடித்து வைக்கப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்கப்பட்ட அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டது. இந்த சூழலில் சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலர், பாரதிய ஜனதா கட்சி கவுன்சிலர் உமா ஆனந்த் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துல ஒரு தனிநபர் புகார் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் வெறுப்பு பேச்சு பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக இந்த புகாரை விசாரித்து மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்துதல், மத உணர்வுகளை பின்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் அவரை தண்டிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த புகார் மனுவில் முன்வைத்திருந்தார். இந்த புகார் மனு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த புகார் மனு எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் இந்த புகார் மனுவுக்கு அக்டோபர் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.